குழந்தைங்களா, சில குரங்கு கூட்டம் ஒரு தொப்பி வியாபாரி கிட்ட செய்யற குறும்புகளை இந்த கதையில பார்ப்போமா? தொப்பி வியாபாரி ஒருத்தர் ஊர் ஊரா போய் தொப்பி வியாபாரம் செய்துட்டு வந்தாரு. அப்படி ஒரு நாள் வியாபாரம் செய்துட்டு ஒரு கிராமத்துக்கு காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அந்த வியாபாரிக்கு ரொம்ப களைப்பா இருந்ததுன்னு தன் தொப்பி கூடைய கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு மரத்தடியில ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாரு. வியாபாரி அசந்து தூங்கும் போது குரங்குகள் எல்லாம் சேர்ந்து கூடையில இருக்கிற தொப்பிகளை எடுத்து தன் தலைமையில மாட்டிக்கிச்சு. வியாபாரி தூங்கி எழுந்து கண் விழிச்சு பார்த்தப்ப தன்னோட கூடை காலியா இருந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சாரு. எல்லா பக்கமும் சுற்றி பார்த்த வியாபாரி மரத்துல இருக்கிற குரங்குகளை கவனிச்சாரு. குரங்குகள் எல்லாமே தன்னோட தொப்பிகளை தன் தலையில போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்ததை பார்த்துட்டு வியாபாரி கத்தி சத்தம் போட ஆரம்பிச்சாரு. குரங்குகளும் பதிலுக்கு கத்த ஆரம்பிச்சது. வியாபாரி ஒரு குச்சி எடுத்து குரங்குகள் மீது போட்டாரு. பதிலுக்கு குரங்குகளும் குச்சிகளை வியாபாரி மேல போட்டது. இதை கவனிச்ச அந்த வியாபாரி, நம்ம என்ன பண்ணாலும் குரங்கும் அதையே திரும்பவும் செய்துன்னு நினைச்சு தன் தலையில இருக்கிற தொப்பிய கீழே போட்டாரு. பதிலுக்கும் குரங்குகள் எல்லாமே தன் தலைமையில இருக்கிற தொப்பிகளை கீழே போட்டது. வியாபாரியும் தொப்பிகள் எல்லாத்தையும் தன் கூடையில எடுத்துட்டு திரும்பி பார்க்காம அடுத்த கிராமத்துக்கு வியாபாரம் பண்ண கிளம்பினாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.